அந்த உலகத்துல இருக்கிறவர்கள் நீங்க சொன்னா எதையும் நம்ப ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் நிச்சயமாய் அவர்களால் நம்ப முடியும், அவர்கள் நம்புவார்கள். இரண்டாவது, ஏன் நம்ம இந்த ஒயிட் கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்? சோ இரண்டாவது ஏன் இந்த ஒயிட் கோர்ஸை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, இது இறையியல் சார்ந்தது. இட் இஸ் பிப்ளிக்கல் அண்ட் தியாலஜிக்கல். இது இறையியல் சார்ந்தது. பாருங்க, இந்த ஒயிட் கோர்ஸ் அப்படிங்கிறது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேவன் இந்த பூமிக்கு எதற்காக நம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தம்மோடு இந்த உலகத்தை மனிதனை ஒப்புரவாக்குவதற்கு கர்த்தர் நம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த ஒயிட் கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்யுதுன்னா, தேவன் என்ன வேலைக்காக நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதே வேலையை தான் ஒயிட் கோர்ஸ் மூலமாய் நாம் செய்கிறோம். தேவன் நம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய புத்திரர்களாக இருக்கிற நம்மை நம்முடைய உலகங்களுக்குள்ளே ரட்சகரை மீட்பரை காண்பித்து கொடுக்கும்படியாய் நம்மை அனுப்புகிறார். ஆமென். அதான் இந்த ஒயிட் கோர்ஸ் உடைய இரண்டாவது. இந்த ஒயிட் கோர்ஸ் ஏன் இறையியல் சார்ந்தது அப்படின்னு சொல்றோம்னா, நம்முடைய தேவனே உறவின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் God is a relational God. நம்முடைய தேவன் ஒரு solitary God கிடையாது. ஒரு தனியான ஒரு தேவன் கிடையாது. தனியா ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தேவை. நிறைய பேர் உங்களுக்கு தேவன் அப்படி பார்க்கறாங்க. நம்ம அதை பார்க்க போறது இல்ல. சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு போலான்னு விரும்புறேன். பாருங்க, தேவன் என்பவர் தனியா ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டு இல்ல. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கர்த்தர் நம்மை படைத்ததே இதுதான் படைச்சாரு, அன்பு கூற தான் படைச்சாரு, ஆராதிக்க தான் படைச்சாரு, இப்படி நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மையா இருந்தா கூட தேவனுக்கு இது எதுவுமே நம்மிடத்துல இருந்து அவசியமே இல்லை. நம்ம அவர் அன்பு கூறணுன்ற தேவை அவருக்கு இல்லை. நாம் தேவனுடைய தேவையின் அடிப்படையில் அவரை அன்பு கூறவில்லை. தேவனுக்கு ஆராதனை தேவை என்பதால் நாம் அவரை ஆராதிக்கவில்லை. இது எல்லாமே தேவத்துவத்துக்குள்ளேயே இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான இந்த உறவுக்குள்ளே ஆராதனை இருக்குது, அன்பு இருக்கிறது. அன்பெல்லாம் இல்லாமலா கர்த்தர் நிறைய நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, சில சமயம் எல்லாரையும் சொல்றது பொதுவாக சிலர் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தேவனுக்கு அன்பு கூற ஆள் இல்லை, அதனால மனுஷரை படைச்சு நான் ரொம்ப நேசிக்கிறேன், நம்முடைய அன்பை எங்க காட்டுறது? இல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான தேவன் உறவை மையமாய் கொண்ட தேவனாய் இருக்கிறார். இந்த உறவுக்குள்ளே ஆராதனை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. நாம் தேவையின் அடிப்படையில் அன்பு கூறும்படியாக அல்ல, அவருடைய ஓவர்ஃப்ளோவிங் லவ்ல இருந்து, நிரம்பி வழிபோடுகிற அன்பிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவையின் அடிப்படையில் கர்த்தர் படைக்கல. அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான உறவை முக்கியப்படுத்துகிற தேவனுக்குள்ள இருந்து நாம் வந்திருக்கிறபடினாலே நமக்குள்ளும் உறவை பற்றிய ஒரு தேடலும் உறவை பற்றிய ஒரு புரிதலும் நல்லாவே இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? எல்லாருக்குள்ளும் உறவை பற்றிய ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த எல்லாருக்கும். ஏன்னா நாம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அப்படி படைத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உபாகமம் 6:4 வாசிக்கிறோம். இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த ஒருவரே அப்படிங்கிற இடத்துல எக்கார் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். எக்கார் அப்படின்னா காம்பவுண்ட் யூனிட்டி அப்படிங்கிற கூட்டு ஒற்றுமை. அதாவது இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்றதான இந்த தெய்வத்துவமானது பிதாவை எடுத்துட்டீங்கன்னா அவர் தேவனே சொல்ல முடியாது அப்படின்றாங்க. குமாரனை இந்த தெய்வத்துவத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா ரிமூவே பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டா அதுல என்னவே கிடையாது, அவர் தேவனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது இஸ் a compound unity. நீங்க பைபிள் முழுக்க பழைய ஏற்பாடு முழுக்க எபிரேய வார்த்தைகளில் எங்கெல்லாம் இந்த எக்கார் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல கூட இந்த வார்த்தை ஒருமையில பயன்படுத்தப்படவே இல்லை. It is not used in a singular பயன்படுத்தவே இல்லை. எல்லா இடத்துலயும் plural பயன்படுத்திருக்காங்க. பன்மையில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க வேதாகமம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், நான் சொல்றேன், இந்த ஒயிட் கோர்ஸ் இல்லாத வேத பகுதியே பைபிள்ல இல்லை. ஏன்னா
தேவன் உறவின் தேவனாயிருக்கிறார், உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறவராயிருக்கிறார். அந்த உறவின் தேவன் நம்மையும் உறவின் மனிதர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை உறவின் மனிதர்களாய் ஏற்படுத்தியதோடு அல்லாமல் நம்முடைய உறவின் பட்டத்திலே சிலரை கத்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த உலகம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போயிருக்கிறது, தேவனுடைய அன்பை சிதைத்திருக்கிறது. தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பினதற்கான ஒரு நோக்கம் மீண்டும் இந்த உறவை ஒப்புரவாக்கும்படியா இல்லைங்களா? இந்த வைகோஸ் ஊழியம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய அந்த நோக்கத்தை பற்றி கொண்டு பிரிந்திருக்கிற அந்த தேவனுக்கு தூரமா இருக்கிற அந்த மக்கள் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு ஏதுவாக, அதாவது இந்த எக்காலத்துல இந்த தேவனுடைய இந்த கூட்டு, இந்த ஒற்றுமைக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவி யோவான் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோமே, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும், இங்க மட்டும் இல்ல அந்த உறவுக்குள்ளும் ஒன்றாய் இருக்கிறதாக. இப்ப நம்ம போய் ஊழியம் செய்யறோம், சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறோம். எதுக்காகனா ஏதோ இந்த கட்டடத்தை நடக்கிறது இல்லை. அடுத்ததான் பார்க்க போறோம் அடுத்த செஷன்ல. நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் சான்ஸ் நடக்கிறதோ கட்டடத்தை நடக்கிறதோ இல்ல. நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் இந்த உறவுக்குள்ளே மக்களை கொண்டு வருவது. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிறதான இந்த தெய்வத்துவத்தின் உறவுக்குள்ளே, இந்த ராஜ்யத்துக்குள்ளே, இந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே மக்களை கொண்டு வந்து இணைப்பது, தேவனோட கனெக்டிங் பீப்பிள் டு காட். இதுதான் நம்முடைய பிரதானமான ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த வைகோஸ் அப்படிங்கிற வார்த்தையானது, இந்த வைகோஸ் என்ற வார்த்தை எதுல இருந்து வருது அப்படின்னா, ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த வைகோஸ் என்ற வார்த்தை ரெண்டு வார்த்தையில இருந்து வருகிறது. ஒன்று வைகாலஜி அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று வைகானமி அப்படிங்கிற வார்த்தை. இந்த வைகாலஜி அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மொழி இருக்கிறது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மொழி இருக்கிறது. அதை பற்றி படிக்கிற அல்லது அதை பற்றிய அறிவியலுக்கு பேர் தான் வைகாலஜி. மரம் மரத்தோட பேச முடியும், நாய் நாயோட பேச முடியும், காகம் காகத்தோடு பேச முடியும், கிளி கிளியோட நம்ம நினைக்காது கத்துது, கூவுது, கரையுது, குறைக்குது அப்படி நம்ம பல விதங்கள்ல சொன்னாலும் அது தன்னுடைய தேவையை தன்னுடைய மொழியில தன்னுடைய இனத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாய் பேசுறது இன்னொரு நாய்க்கு புரியும். எந்த நாய் புரிஞ்சாலும் புரியலனாலும் அந்த நாய்க்கு இன்னொரு நாய் பேசுறது இல்லைங்களா? ஒரு கிளி பேசுறது இன்னொரு கிளிக்கு புரியும். ஏன் அப்படின்னா அப்படிதான் படைச்சிருக்கிறார். It all has a language. அது உறவின் மொழி என்று நாம் சொல்கிறோம். இந்த வைகாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உறவின் உயிரினங்களின் உறவின் மொழியை பற்றிய அறிவியல். இந்த வைகோஸ் என்ற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையிலிருந்து, இன்னொன்று வைகானமி என்ற வார்த்தை. இந்த வைகானமி என்ற வார்த்தையிலிருந்து தான் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தை வந்தது, பொருளாதாரம் அப்படின்னு. ஏன் இந்த ரெண்டு வார்த்தைன்னா, இந்த வைகோஸ் அப்படிங்கிற கோட்பாடே உறவு சார்ந்ததாய், உறவின் மொழி சார்ந்ததாய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. நீங்க சொன்னாதான் அந்த உங்க உலகத்தில் இருக்கிற அந்த 8 முதல் 15 நபர்களுக்கு போய் சேரும். ஏன்னா அந்த உறவின் வட்டத்திலே, அந்த உறவின் மொழி புரிந்தவர்களாய் கர்த்தர் உங்களை தான் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த வைகோஸ் ஊழியத்தை செய்யறதுக்கு பெரிய பொருள் செலவெல்லாம் ஆகாது. வைகோஸ் ஊழியத்தை செய்யறதுக்கு ஸ்டேஜ போடணும், மைக் செட் காசு கொடுக்கணும், அப்புறம் லைட்ல போடணும், சான்ஸ் வாங்கி போடணும், இது எதுவுமே கிடையாது. நான் கேட்கிறேன், உங்க நண்பர்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? நேரத்தை கொடுத்தோம், அப்புறம் டீ காஃபி எல்லாம் கொடுத்தோம், அதுக்கெல்லாம் பணம் செலவாகல பாஸ்டர் அப்படின்றீங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசா பெரிய கூட்டம் நடக்கிற அளவுக்கு ஆகாது. ஆனா நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க, உங்களுக்கான மேலையும் ஆடியோவும் லைட்டும் எல்லாம் ஆயத்தமா இருக்குது. அந்த 8 முதல் 15 நபர்கள் மத்தியில் அவங்க வாழ்க்கை தான் நம்முடைய மேலை, அவங்க வாழ்க்கை தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்றதுக்கான மைதானம், நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான அரங்கமா இருக்கிறது. அவர்களுக்குள்ளே நாம் தான் போக வேண்டியது. இதை பார்த்து நம்ம டீம் போகிறோம். இதை பார்த்து உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? வைகோஸ்
காட்சி அப்படின்னு வைகோஸ் கோட்பாடு காட்சி உங்களுக்கு தெரியுதா? கடைசி வரைக்கும் தெரியுதுங்களா? என்ன தெரியுது? ஒரு பெரிய அரங்கம், அதுல முன்னாடி இருக்கிற சேர்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஹைலைட் பண்ணிருக்காங்க, நல்ல தெளிவா தெரியுது. அது என்னன்னா, இந்த வைகோஸ் யாரு அப்படின்னா உங்க வாழ்க்கையின் முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர். இந்த வைகோஸ் யாருங்க? நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கலாம் இல்லைங்களா? கான்டாக்ட், நிறைய கான்டாக்ட், போன் எடுத்து பாத்தீங்கன்னா 3000 கான்டாக்ட் வச்சிருக்காங்க சில பேர். எல்லாரோடையும் டெய்லி பேசுறோம்னா கிடையாது. ஆனா சிலர் வாழ்க்கையின் முன் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களால நம்ம சொல்றத நல்லா கேட்க முடியும், நம்ம சொல்றத நம்ம காமிக்கிறத நல்லா பார்க்க முடியும். இப்ப கூட நான் கேட்கிற பின்னாடி கேக்குதா, பின்னாடி தெரியுதா? ஏன்னா இவங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. They are so near to me. இப்ப என் வாழ்க்கையில என்னுடைய ஒய்ஃப் கோஸ் அவர்கள் எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியும், நான் எதையும் வாழ்ந்து காண்பிக்க முடியும். அந்த டிஸ்டன்ஸ்ல எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. சோ இந்த ஒய்ஃப் கோஸ் அவர்கள் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் ஒய்ஃப் கோஸ்னா உங்க வாழ்க்கையில் முன் வரிசையிலே முன் இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள். நீங்க அப்படி கூட எழுதி கொள்ளலாம், உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் முன் இருக்கையில் முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் தான் உங்களுடைய ஒய்ஃப் கோஸ். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க வாழ்க்கையின் முன் இருக்கையில சில சமயங்கள் நான் இப்படிலாம் பேசும்போது சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற போனாலே பிரைஸ்லாம் நல்ல தான். அதனால நான் போய் எங்க ஒய்ஃப் கோஸை கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன், உங்க உலகத்துல நிச்சயமா தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு நீங்க முதல்ல உங்க கட்டடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும். சபையை விட்டு போக சொல்லல, அந்த ரொம்ப இதுலயே லாக் ஆயிருக்காதீங்க. வட்டத்தை விட்டு என்ன பண்ணணும்? வெளியே போய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மளிகை கடைக்காரர் அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிங்க. ஆமா, இவங்க நம்ம உலகத்துல தான் இருக்காங்க, இவர்கள் டெய்லி நம்ம மீட் பண்றோம், இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது நமக்கு, இது போதவர்களுக்கு மாற்றமல்ல, இது நாம் போதிக்கிற காரியங்களை அப்படியே உங்களுடைய சபையில உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களானால் நான் சொல்றேன், அவங்க எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு அந்த 8 முதல் 15 நபர்களை ஆதாயப்படுத்துவார்கள். இந்த வைகோஸ் அவ்வளவுதானே, இந்த 8ல இருந்து 15 தானே? இல்ல இல்ல, இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய வைகோஸை கண்டுபிடிச்சு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த முதல்ல 8 முதல் 15 நபர்கள் ஊழியம் செய்தாங்களே, இவர்கள் உள்ள வந்ததுனால இவர்கள் தங்களுடைய நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வேற ஒரு 8 பேர் வரலாம், அதுல இருந்து ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு மேல வேற ஒரு 5 பேர் என்ன பண்ணலாம், உள்ள வரலாம். வைகோஸ் ஊழியம் என்பது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையை பயன்படுத்தி பல சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும். இந்த புத்தகத்தை எழுதினவர், இந்த புத்தகத்துடைய முடிவுல ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அந்த புத்தகத்துடைய தலைப்பே 8 முதல் 15 வரை உங்கள் உலகம் நீங்கள் நினைப்பதை விட சிறியது. அதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அந்த புத்தகத்தை எழுதினதான அந்த ஆசிரியர் அவர் ஒரு சபையில யூத் பாஸ்டரா போய் பொறுப்பெடுத்தப்போ வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. இந்த வைகோஸ் முறையை பயன்படுத்தி அவருடைய மக்களை ஊழியம் செய்ய வைத்து இன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த சபை போதகர்ல இருந்து நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா? இந்தியாவில நமக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஊழியத்துக்கு சாகும் வரை ஓடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவருக்கு வயசு 70க்கு மேல ஆனதுனால ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இப்ப அவருடைய சபையில 12,000 பேர் இருக்கிறார். வெறும் 4 பேரோட ஆரம்பிக்க ஊழியம். அமெரிக்க தேசத்துல நம்ம நினைக்கலாம் எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. அவர் இருக்கிற மாகாணம் ரொம்ப மோசமான ஒரு இடம். அங்க சபைனாலே ரொம்ப வேற மாதிரி பார்க்குற ஒரு இடம். அங்க 4 பேர்ல இருந்து இன்னைக்கு 12,000 நபர்களை கொண்ட ஒரு திருச்சபையா வளர்ந்து. அப்போ இந்த வைகோஸ் கோட்பாடு நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்து உங்க சபையில நீங்க கற்றுக் கொடுத்து உங்க மக்களை இதுல பயிற்சி கொடுத்து நீங்க இதை செய்ய ஆரம்பிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க சபையினுடைய வளர்ச்சி என்பது இப்பொழுது இருக்கிறத விட ஆரம்பத்திலே 7% வளர்கிறதா இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நாங்க ஒரு டீ பிரேக் போறோம், போயிட்டு வந்து அடுத்த செஷன்ல சபை என்றால் என்ன, இன்னும் மற்ற காரியங்களை நாம் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த காரியம் பிரயோஜனமா இருக்கா? ஓகே, தேங்க்யூ.